நமஸ்காரம். நம்ம வந்து பாத்தியில் 4 அடி பாத்தியில் மேட்டு பாத்தியில் வந்து குழி எடுத்துருக்குறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி முன்ன போட்ட செடியோட இந்த தண்டு இலை வேஸ்டேஜ் எல்லாமே எங்கேயும் கொண்டே எரியலைங்க. ஒரு இடத்துல போட்டு வச்சு மக்க வச்சு மறுபடியும் நம்ம அடி உரமாகவே கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கு சாணி குப்பை 2 கலந்ததை அடி உரமாக கொடுத்துட்டு நம்ம வெண்டைக்காய் விதைச்சிடலாங்க. ஏன்னா நம்ம களைகள் எல்லாமே வந்து மறுபடியும் தூக்கி கொண்டு வெளியே போட்டு எரிக்கணும் அப்படின்னு இல்லைங்க, மக்க வச்சு மறுபடியும் நம்ம மண்ணுக்கே கொடுத்துடலாம். இப்போ என்கிட்ட அந்த மாதிரி களைகளோட மக்கு தான் நிறைய இருக்குது. இப்போ போடுற எல்லா செடிக்குமே அதுதான் அடி உரமாக கொடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் விதை தான் நம்ம விதைக்க போகிறோம். இது அத்தனையுமே போன சீசனில் நம்ம ஆர்கானிக் ஃபார்மர்ஸ்கிட்ட விதை வாங்கி நம்ம செஞ்சது. அதுலேருந்து நம்ம காய் போட்டு எடுத்ததில் விதை நம்மளே உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். இன்னும் நம்ம வெண்டைக்காய் விதை வந்து வெளியில் வாங்க மாட்டோம். சிகப்பு வெண்டையும் ஊசி வெண்டையும் நம்மளே விதை வந்து சேகரித்து வச்சிருக்கு வருஷத்துக்கு ஆகிற மாதிரி. குழிக்கு 2 விதை வைக்கலாங்க. ஏதோ ஒன்று நல்லா வருது அப்படின்னா நம்ம இன்னொன்று வந்து எடுத்து விட்டுறலாங்க. நம்ம ஒரு விதை மட்டும் போட்டு டெஸ்ட் பண்ண வேண்டாம், அதனால் 2 விதையே வச்சுக்கலாம். பாத்தி ஃபுல்லாகவே ஒரு 2 பாத்திக்கு வந்து நம்ம சிகப்பு வெண்டை தாங்க விதை போட போகிறோம். இது நம்ம விதை போட்டு முடிச்சிட்ட உடனே நம்ம ஊசி வெண்டைக்கு அடுத்த பாத்தியில் ரெடி பண்ணலாங்க.